வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro மொபைல் யூஸருக்கு MiUI 12க்கான அப்டேட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீட்டா யூஸருக்கு மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸருக்கும் அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அவர் நம்ம சேனல் கமெண்டில் வந்து சொல்லியிருந்தார், என்னோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போதைக்கு நார்மல் யூஸருக்கும் வந்து அப்டேட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படி வந்திருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய யூஸருக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்தது, அப்புறம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் உங்களுக்கு வந்திருந்து அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க நண்பா. அப்டேட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணுவோம், ஓடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஓடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த மூலமாக நீங்கள் வந்து ஓடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக கூட உங்களோட மொபைல் Redmi Note 7 Pro மொபைல் யூஸருக்கு வந்து மேனுவலாக கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் என்கிட்ட ஒரு Redmi Note 7 Pro மொபைல் இருக்குது. பட் ஆனால் என்னோடய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை. இல்லை எப்படி வந்து ஓடிஎஃப் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட மொபைலில் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பா. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது போல் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்கும். இந்த அபவுட் ஃபோனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மாடல் பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro மொபைல் யூஸ் பண்ணுறேன். என்னோட வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் 11.0.2 இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் தான் எனக்கு வந்து ஆல்ரெடி அப்டேட் வந்து ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னோட மொபைலில் வந்து MiUI 12க்கான அப்டேட் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த சிஸ்டம் அப்டேட் சூஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நோ அப்டேட்ஸ் அவைலபிள். இப்போதைக்கு என்னோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவுமே ரிசீவ் ஆகலை. ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 11.0.2 இந்த வெர்ஷனில் தான் எனக்கு வந்து அப்டேட் வந்து இருக்குது. இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MiUI 11 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணுறோமா இந்த இடத்துல உங்களுக்கு சூஸ் அப்டேட் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். இதை எனபிள் ஆன பிறகு ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஓடிஎஃப் ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 750 MB வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் பண்ண அந்த ஓடிஎஃப் ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஓடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோ வந்து கெட் பண்ணும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MiUI 12க்கான அப்டேட் உங்கள் மொபைலில் ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணிங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து MiUI 12க்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியே கூட நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குளோபல் வெர்ஷனாக இருந்து நீங்கள் வந்து Redmi Note 7 Pro மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே கூட உங்களோட மொபைலில் MiUI 12க்கான அப்டேட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மேனுவலாக. இல்லை எந்த விதமான பக் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான பக்கும் உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் ஈஸியாக வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.